பிரம்மா 5 வருஷம் 6வது வருஷம் கணக்கில் ஓடுது. டெல்லியில் இன்னும் பார்க்காம உட்காந்து ஆடுதான். தமிழில் இன்னும் தமிழ்நாட்டில் அதுக்கு மேலே விரிச்சு போட்டு ஆடுதான். ஆடுறா அப்படின்ட்டார். வாழ்க்கத்தி கணக்கு உள்ள அரசியல்வாதி வீடு மாளிகை இடம் சொத்து எல்லா இடத்துலையும் வாழ்க்கத்தி போய் குத்தி அதை கணக்கை முடிச்சிட்டார். அது சிதறி போகும். எப்படி மலையை உடைச்சி பாம்பு அடித்து சிதற விடுதானா அதுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும்னு அது அவருக்கு தான் தெரியும், கடவுளுக்கு தான் தெரியும். மலையை உடைக்கான், கிரசர் போடுதான், கல்லுக்கோரி அடித்து பூமியை பூரா மட்டமாக ஆக்குதான். அந்த கணக்கில் இப்போ விடுதார். இனிமே மலையை உடைக்க முடியாது. இனிமே மலையை அப்படியே நிப்பாட்டிடுவார். வாழ்க்கத்தி எரிஞ்சிட்டார். எல்லா மலைக்கும் போய்கிட்டே இருக்குது. இப்போ சர்ன்னு வீசி எறிதார். அந்த பவர் அப்படியே நிப்பாட்டார். இப்போ அரசியல்வாதிக்கு அந்த வாழ்க்கத்தி ஈரக்கோலையை விடுவார். ஈரக்கோலையை குத்தோடணும்ல, அந்த ஈரக்கோலையை இப்போ டெல்லி டு தமிழ்நாடு ஈரக்கோலையில் அப்படியே வாழ்க்கத்தியை விட்டுக்கிட்டே இருப்பார். விட அவன் கொலை அப்படியே நடுங்க விடுவார். ஈரக்கொலை, அவன் கொட்டல், அவன் வாய், கண், மூளை, இந்த இதை நடுங்க விடுவார். இப்போ முக்கால் சாத்தியம் கடவுள்னா தெரியும்ல அந்த கணக்கு. இல்லை, பாராளுமன்றத்தில் மூடி வச்சுட்ட விஷ்ணு, பிரம்மா, சிவன், பார்வதி அம்மா எல்லா கணக்குலையும் மூடி வச்சுட்ட. வெட்ட வெளிச்சத்தில் பூமியில் உட்காந்து இவளை கணக்கு போட்டிருக்காரு. அப்போ அவர் அடிக்கணும்ல, பூமி அடிக்கணும்லடா, பூமி பிளக்கணும்ல. அதுதான் கடவுள். புரியுதா? அதான்டா கடவுள். பிளப்பார் பார், எப்படி பிளக்காரு பார். ஒற்று மிதி இன்னும் பாதத்தை வைக்காமல் இருக்கார். பூமியில் கைலாசத்தில் அப்படி வைக்கல. எதிர் முதுரு 4 திசையும் அப்படியே மூடி உள்ளே போவோம். புரியுதா? கைலாசத்துலேருந்து லிங்கத்துலேருந்து காலை வைப்பார். அப்படி வைக்கல, அப்படியே செட்டி கிராமம் அப்படியே உள்ளே போகும். பாருடா, டைம் நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறது. முக்கால் சத்தியம்.